10,000 ரூபாய் கூட கட்ட முடியாது. ரொம்ப சாதாரண பிள்ளைங்கள்லாம் அங்கே வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேயே இருக்கிற பேராசிரியர்கள்லாம் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு படிக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இருக்கிற அந்த மாணவர்கள்லாம் அவங்க வந்து படித்து இந்த சான்றிதழை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோர்ஸ், இந்த 1 இயர் கோர்ஸு இதுவே ஒரு தனியார் கல்லூரியில் போய் நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கணும்னா ஆண்டுக்கு கல்லூரி கட்டணம் மட்டும் 3 லட்சம் ரூபாய் ஆகுது. அந்த 3 லட்சம் ரூபாய் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா செலவுலாம் வந்து ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆகும். அப்போ ஒரு 4 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கக்கூடிய அந்த டிப்ளமோ கோர்ஸு அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், அந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள்லாம் தனியார் நிறுவனத்தில் கொடுக்குறாங்களோ அதற்கு இணையாக ஒரு அரசு நிறுவனங்கள் பல்கலைக்கழகத்தில் வெறும் 10,000 ரூபாய் கட்டணத்தில், அதை தவிர இந்த எக்ஸாம் ஃபீஸ் இந்த மாதிரி தேர்வு கட்டணம் எதுவுமே கிடையாது. அந்த 10,000 ரூபாய் அதுவும் 2 தவணையாக கொடுக்கறது. அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை நம்ம திராவிட மாடல் முதல்வர் ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடையும் வகையில இன்னைக்கு வந்து அந்த இதழியல் பல்கலைக்கழகத்தை வந்து நடத்தியிருக்காங்க. அதனாலதான் அந்த மாணவர் வந்துட்டு, ஏன்னா விதை போட்டவர் ஒருத்தர், அதை வந்து இன்னைக்கு பலனை அனுபவிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வரும்போது அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. எப்படி RN ரவி கிட்ட போயிட்டு அந்த பெண் வாங்க மறுத்ததோ அதே மாதிரி இப்போ இந்த அமைச்சர்கிட்டையும் இந்த மாணவர் வாங்க மறுத்துட்டாரு. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி வந்த இதே அமைச்சர் அந்த பட்டமளிப்பு விழாவிலேயே பேசும்போது இயக்குனராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாரு. சென்ற முதல்வர் வந்துட்டு இந்த இதழியல் துறைக்காக இப்படி ஒரு அருமையான பல்கலைக்கழகத்தை கட்டி கொடுத்து இவ்வளவு சிறப்பா இது நடைபெற்று செயல்பட்டு இருக்கு, அதை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த அரசு உதவி செய்யணும், தொடர்ந்து செயல்படுத்தணும் ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதே மேடையிலேயே ராஜ்மோகன் செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கிறவரு கட்டாயம் இது ஒரு அற்புதமான திட்டம், ஏழை எளிய மாணவர்கள் பயன்படக்கூடிய இந்த இதழியல் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பாக இருப்போம் என்ற அந்த செய்தியும் சொல்லியிருக்கிறார். யார் நம்மளை வந்து இவங்க இந்த ஆட்சி சரியில்லை என்று தூற்றினார்களோ அவர்களே நம்ம செஞ்ச திட்டங்களை எல்லாம் பாராட்டும்படியாக நம்ம வந்து திட்டங்களை செதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறோம் என்பதுதான் செய்தி.